ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நேற்று வீக்கெண்ட் என்னதான் ஆச்சு? சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் சூப்பராக வச்சு செஞ்சாரா இல்லை இல்லையா? இந்த ஒரு 4 விஷயத்தை பற்றி நான் பேசலான்னு இருக்கேங்க. பண்ணார், நல்லா தான் பண்ணார். பட்டு ஏதோ சில ஃப்ளாஸெல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகலாம். அண்ட் அந்த 4 விஷயம் என்னென்னா, இது ஆதிரை எஃப்ஜே கேஸ். ஸோ இப்போ அதை பற்றி பேசுகிறது கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி முடிஞ்சு போன கேஸு. ஸோ இதை பற்றி பேசுகிறது கரெக்டாக இல்லையா? ஸோ அதை பற்றி பேச போகலாம். அண்டு அரோரா சடனாக ஒரு உருமாறிய தருணம். சரோஜானி அரோராவோட எப்பிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை பற்றியும் நம்ம பேசலாம். அண்டு சாண்ட்ரா சடனாக என்ன அது சேஞ்சு, திடீர்னு உடைதான் சாய் தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றியும் பேசலாம். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மிஸ்டர் கானா வினோத் யார் தலையில் கை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? யார் கழுத்தில் கை வச்சுருக்கீங்க தெரியுமா? நம்ம போஸ்டவே கலாய்ப்பீங்களாங்க. ஐயோ, வினோத் அண்ட் எஃப்ஜேயும் சேர்ந்து விஜேஎஸை கலாய்த்த தருணம், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ப்ளீஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு இப்படியான ஒரு எபிசோடுங்க. ஆனால் பார்வை கொண்டு சரியான கொஞ்சம் குடைச்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் பார்வை சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். நீ இப்படி தான் அநாயகமா, நீ எப்பவுமே இப்படி தான் அநாயகம் தான் நீ அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாருங்க. அதுவும் கரெக்டாக அந்த லிவிங் ஏரியாவில் இருந்து எவ்வளோ கிளியராக ப்ரொஜெக்ட் ஆச்சு தெரியுங்களா? அது ஒரு விஷயம், அது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போ கூட திருந்தாதுங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். மறுபடியும் இவ்வளோ வார்னிங்கும் இதுவும் கொடுத்து பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போடுற அளவுக்கு ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நைட்டு எபிசோடு ஆனதுக்கப்புறம் லைவில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது கூட ரூல் பிரேக் தான். ஐயோ போங்க, என்ன சொல்கிறது தெரில. விஜய் சேதுபதியும் கலாய்க்க மாட்டேன்றாரு, இல்லை ரோஸ்ட்டும் பண்ண மாட்டேன்றாரு, இல்லைம்மா அவங்கள்ட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ நம்மளும் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இந்த வீடியோவில் இருக்கிற ஹோஸ்ட்டாக அவங்கள பேச வேணாம், அவங்கள பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ ஆதிரை எஃப்ஜே கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி முடிஞ்ச கேஸு, பொதிஞ்சு போன கேஸு, அது அவங்களே பேசி சால்வ் பண்ணியிருந்தா ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. அது அவங்க என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவரும் சொல்லியிருப்பாங்க இல்லை, அவங்க ஏதாச்சும் வந்திருக்கும் இல்லை வெளியோ. ஆல்ரெடி வெளியே நம்ம பார்த்துட்ருக்கோம்ப்பா, ஏன் எக்ஸ்போஸ் பண்ணணும்? ஆல்ரெடி லைட்டில் இருக்கிறது, இன்னும் என்னத்தை லைட்டில் எடுத்துகிட்டு வர போகிற லைம் லைட்டில்? ஐயோ, பட் சீரியஸ்லி அது எதுக்கு அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போனாருன்னு தெரியல. ஆல்ரெடி எக்ஸ்போஸ் நான் என்னங்க எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க? அவங்களும் கூட சேர்ந்து தானே எஃப்ஜே கூட இருந்தாங்க. வர இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அரோரா சடனாக உருமாறிய ஒரு தருணம். திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆதிரை எஃப்ஜே ஒன்றா சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அரோரா. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இதை சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க, இதை சால்வ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுச், ஒரு சிங்கிள் பெட்டில் எஃப்ஜே, அரோரா, ஆதிரை படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சார்ட் திஸ் அவுட் அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. எஃப்ஜேவும் பேசி ஏதோ இது பண்ணிட்டான், சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அங்கே சேர்ந்தது தான் எஃப்ஜேவும் ஆதிரை. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக ஒன்றா தான் இருக்காங்க. விஜய் சேதுபதியும் கொளுத்தி விட்டார். சைடு திடீர்னு சடனாக ஒரு மிடில் மேனாக இருந்தவங்க அரோரா, அவங்க தான் முக்கியமான காரணம் சேர்த்து வச்சதுக்கு. எதிர்ச்சி சார்,
சார் எஃப்ஜே வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார் அப்படின்னு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா எஃப்ஜே என்னம்மா கூட தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு வந்து பிளேட்டை மாற்றிட்டுருக்க அப்படின்னு. சார் எஃப்ஜே வந்து அவகிட்ட ஒரு 10 விஷயம் இருக்குது, அது சொன்னா அப்புறமா வெளியே வந்து ஏதோ இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. ஓகே, அதை அப்போ சொன்னதுங்க, அது அப்போ சொன்னி அப்போவே முடிஞ்சிடுச்சு. மேடம் இங்கே நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடை பலியாக்கிடுச்சுங்க எஃப்ஜேவை. அவனா ஷாக்கில் பார்த்துட்ருக்கான், ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இவங்க வந்து என்ன தான் ப்ரூவ் பண்ண போகிறாங்க, அப்ரிஷியேஷன் வாங்கியாச்சு, கிளியராக பேசுகிறீங்கம்மா நீங்கள் விஜயஸ்டர், ரொம்ப கிளியராக பேசுகிறீங்க, சூப்பராக பேசுகிறீங்க. ஸோ 5 வாரமாக நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தீங்க, இந்த மாதிரி யாரோட தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு வழியாக வந்து வர வச்சுட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை ரொம்ப நியாயம் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், அது வந்து இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ். என்ன இருந்தாலும் ஒரு கவுச்சில் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு பர்சனல் நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால், அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தால், கையை தூக்கிட்டு நான் இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்டு. எஃப்ஜேவும் உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஆதிரையும் உங்கள் ஃப்ரெண்டு விஷயத்த அங்கேயே பொதிச்சு மூடினதுன்னு அதை வந்து நான் மறுபடியும் நான் எடுத்துகிட்டு வருவேன், அவங்க திரும்ப எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னா அப்போ உங்கள் உள்ளே என்ன இருக்குது, உள்ளே ஏதோ இருக்குது, சில பட்ட பாய்சன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனடியாக வந்துடும் அவங்க பார்வையார் பார்வை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்கேன் எல்லா வீடியோவிலும். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த அரோராத் விஷயம் வந்து ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் கேரக்டர். சில வாட்டி நல்லதாக பேசுகிறாங்க, சில வாட்டி இப்படி. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ஹர். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ சாண்ட்ரா சடன்னு பிஹேவியர் வந்து இப்போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ திவ்யா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த வீட்டில். ஒரு மிகப்பெரிய எதிரின்னா அது திவ்யா தான். அது என்னத்துக்கு என்ன பொசிசிவ்னஸ் மண்ணாங்கட்டி அதெல்லாம் வந்து தெரியல. ஒருத்தங்க வந்து அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா 2 minutes 3 minutesன்றாங்க, ஐ வில் நாட் டேக் மச் டைம் அப்படின்றாங்க. இதில் இவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கணும், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக வந்து பாத்ரூம் போகணுமா இருந்துச்சு. எது கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னீங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் வந்து கரெக்டான ரீசன் சொல்லியிருக்கணும் தானே, நான் போயிட்டு வந்துடுறேம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா பாருக்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் போயிட்டு வந்துடுறேன் 2 minutes இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்கள். எப்பா அங்கே சென்டரில் மாட்டுறது நம்ம கானா வினோத் வேறு அவங்கள இருங்க ஒரு 2 நிமிஷம் தானே இருங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கானா ஹலோ நம்மக்கிட்டலாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. அண்டு மேடம் வந்து என்ன ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிக் பாஸ் ஷோலாம் பார்த்துருக்காங்களா, ஹிந்தி பிக் பாஸ் அதெல்லாம் பார்த்துருக்காங்களா? நான் பார்த்ததில்லை. அங்கே ஏதாச்சும் கான்செப்ட் ஏதாச்சும் வருதா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்செப்ட்டு? அவர் போனதுக்கப்புறம் இவங்க வந்து ஏதோ காதல் ரோஜாவே ஸோ அந்த மாதிரி வந்து அழுந்துகிட்டே இருந்து அவங்க நினைப்பா வந்து அந்த ஷர்ட்டை வந்து போட்டுட்டு இட் இஸ் ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குது. இவர் எந்த பிக் பாஸ் பார்த்தாங்களேன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் இல்லை, ரொம்ப மோசமான ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோல் மூட்டி விடுறது, இதை பற்ற வச்சு நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்வை கூட மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஏதோ பவர் இருக்குது. அண்டு லாஸ்ட்டாக வந்து விஜேஎஸ்ஸை கலாய்த்த கானா வினோத் அண்ட் எஃப்ஜே. இவருக்கு எங்கேயோ நாக்கில் சனிங்க. இவர் வந்து நம்ம போன வீடியோவில் என்னவோ சொன்னோம், இவர் வந்து அந்த கேங் கூட சேர வேணான்னா மறுபடியும் வந்து அந்த கேங் இப்போ புது கேங்கா இல்லை? நான் எஃப்ஜே கானா வினோதை பார்த்தேன் அந்த வீடியோவில், ஐ டோன்ட் ரிமெம்பர். விஜிஎஸை போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. அவர் எங்கேப்பா பேச விடுறாரு,
ஏய் உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொல்கிறது கரெக்டு தான், உட்காருன்னு சொன்னோம்னா அவருக்கு கோவம் தான், நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறாரு. அது ஃபன்னியாக இருந்துச்சு. எஃப்ஜே கூட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அது கூட சொல்கிறது இல்லை நான் கானா வினோத்தை சொல்லிகிட்ருக்கேன். எஃப்ஜே நான் அது கூட சொல்கிறது இல்லைண்ணா, இதுதான் கோவத்தில் திட்டிடுவார், அதுக்கு நான் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை ஆட்டிடுறேன். அது கானா வினோத் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன் எதனால ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு என்ன சொல்கிறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா சிரிப்பு தாங்க முடியல அந்த வீடியோவை பார்த்துட்டு. இப்போ சோஷியல் மீடியாவில் அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு, விஜேஎஸை கலாய்த்த கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் மனுஷன். இன்னொன்று, அவர்கிட்ட ஆட்டிடியூட் அந்த இதெல்லாம் காட்டுறது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது விஜேஎஸ் கிட்ட. ஸோ என்னதான் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஓட்ஸ் அது இதெல்லாம் வந்தாலும் பிஹேவியர் ஆஸ்பெக்டில் அவர் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மிஸ்டர் கானா வினோத், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அண்டு ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ முடிச்சுக்கன்னா மறக்காமல் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in the next video. Bye-bye.